இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து இருக்கிறது இந்த வீடு தாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீடை காட்டிடுங்களேன். நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்போமா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு எல்லோ கலரில் வீடு தெரியுதா, நம்ம சேனல்லே கரெக்டாக ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்போமா. ஃபஸ்ட்டு தெரியுற இந்த ஆரஞ்சு கலர் வீடு நம்ம போட்டு 2 நாளில் புக்கிங்கு, நாளைக்கு கிரையும். அந்த எல்லோ கலர் வீடு நம்ம போட்டு 2 நாளில் புக்கிங்கு, 2 மாதம் பார்ட்டி வந்து அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்குறோம். ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லொக்கேஷனில் லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து வீடுகளை கட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பட்ஜெட்குள்ளேயும் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரியான லொக்கேஷனுங்க. சுற்றியும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அதனால் இந்த லொக்கேஷனில் ஒரு வீடு போடுறோம் அப்படின்னாவே சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. அதை வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK வீடுங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்குங்க. டார்க்கான கலர்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு சின்னதாக கார்டன் ஏரியாக்கான செட்டப் இருக்குது. இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. சிஎன்சி கேட் டிசைனில் வந்து மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. கேட் லேம்போட வந்து கேட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு வந்து 11க்கு 17. அதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டோட நீள அகலத்தில் சொல்லிடுறேங்க. இது வந்து 30 அடி நீளம், 52 அடி அகலமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3.5 சென்ட்டுக்கு மேலே 3.25 சென்ட்டுக்கு கம்மியாக அமைச்சிருக்கக்கூடிய சைட்டில் வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு 2 BHK வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்க்கு அழகான பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நம்ம கார் நிறுத்தலாம், அதை தாண்டி இங்கே வந்து நம்ம 2 வீலர் நிறுத்தலாம். அதுக்கப்புறம் வீட்டோட மெயின் டோர் போய்க்கலாம். வீட்டோட மெயின் டோர் வர்ற வழியிலையும் பார்த்திங்கன்னா வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோருங்க. பாலிஷிங் ஒர்க்கெல்லாம் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. டோரை சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த கிரானைட் பேனலிங் ஒர்க்கு, ஸ்டெப்ஸுக்கும் வந்து கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்து ஸ்டெப்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒரு பெரிய லிவிங் ஏரியா. அளவு வந்து 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நல்லா வெளிச்சம் காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி இந்த சைடு வந்து 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள், ஒன்று வந்து மர ஜன்னல், இன்னொன்று வந்து UPVC ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரி ஃபினிஷிங்லேயே 2x4 சைஸில் கிளாஸியான டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இதே லிவிங் ஏரியாவில் இந்த சைடு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பூஜா கேபினெட் இருக்குது. எல்லாமே வந்து PVC மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கு வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும், ஆனால் இதெல்லாம் வந்து PVC மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளே உங்கள் வீட்டில் இன்டி ஒர்க்ஸ் பண்ணணும், நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா PVC மெட்டீரியல் செலக்ட் பண்ணலாம். கொஞ்சம் பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த டிவி யூனிட்டோட மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த லிவிங் ஏரியாவில் என்ன மிஸ் பண்ணிட்டேன், சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. அதே மாதிரி ஒன் சைடு வாலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்கான பெயிண்டிங், ஒன் சைடு இல்லை அந்த சைடு வாலுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அந்த 2 சைடு வாலுக்கு பார்த்திங்கன்னா லைட்டான பெயிண்டிங் ஒர்க்குங்க. வீட்டோட டைனிங் கம் கிச்சன் வந்து லிவிங் ஏரியாவோட இந்த சைடு கிழக்கு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டைனிங் அண்டு கிச்சன், அது போக ஒரு ஸ்டோர் ரூமோடு அமைஞ்சிருக்கு. அந்த சைடு வந்து ஸ்டோர் ரூம் இருக்குங்க. இதோட அளவு வந்து 4க்கு 7. இங்கே வந்து நமக்கு கடப்பாக்கால் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நம்ம அழகாக ஒரு டோர் போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் பில்டர்கிட்ட அதையும் நம்ம கேட்டுக்கலாங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா பில்டர்கிட்ட வந்து நம்ம இங்கே டோரும் கூட போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்க சொல்லிக்கலாம். இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு வந்து 8க்கு 16ங்க. இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங். வாலுக்கு ஃபுல்லாமே இங்கே டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் சைடில் சீலிங்கில் ஒரு வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கம் டைனிங்கில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. இங்கேயும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இன்டி ஒர்க்ஸுமே பார்த்திங்கன்னா PVC மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஸின ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு டால் யூனிட் கிளாஸ் டோரோட. இங்கே வந்து ஒரு வால் யூனிட், இதுவும் வந்து கிளாஸ் டோரோட இருக்குது. அது போக இந்த கிச்சன் கம் டைனிங்கில் எல் ஷேப்பில் வந்து RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குங்க. ஒரு டிசைனர் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமாக காமிச்சேன். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. நம்ம லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். பெட்ரூமோட டோருக்கு வந்து ரெடிமேட் டோர் அழகான டிசைனில் இருக்குது. நிலம் வந்து வழக்கம் போல் சாலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பெட்ரூமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்.
லிவிங் ஏரியாவில் பார்த்தோம்ல அந்த ஒன் சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங்கு, மற்ற சைடு வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டான பெயிண்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லையும் இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், அதனால் எப்போவுமே 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுப்பாங்க. அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக வந்து இங்கே நமக்கு கிரனைட்டில் வால் ஷெல்ஃப் இருக்குங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்துல வந்து பெரிய R60 லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் கபோர்டுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து PVC டோர் மாட்டியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 10 பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த இடத்துல வந்து கிளாசெட்டு, நடுவில் வந்து ஷவர் யூனிட்டு, அந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பேஷனு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கிறதுனால டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா ஸ்பேசிஸாகவும் இருக்குது, நல்லா வசதியாகவும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமில் என்னடா ஸ்பேசிஸ்ன்னு கேட்டால் நிறைய பேர் கேட்பீங்கள்ல, லேவிஷாக குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி குளிச்சுட்டு இப்படி திரும்பும்போது இந்த சைடு வாலில் போடும், இப்படி திரும்பினா இந்த சைடு வாலில் போடும். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அகலமாக வசதியாக கொடுத்துருக்கறனால நல்லா குளிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து நாங்கள் சீலிங்கில் ஃப்ளோரிக்கும் வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து செராமிக் டைல்ஸுங்க. கீசருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டாய்லெட் கம் பாத்ரூமில் மாட்டியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த வீட்டில் 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16. இங்கேயும் வந்து கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பெரிய R60 லாஃப்ட் வச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஒன் சைடு ஒர்க் மட்டும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு. ஃபஸ்ட் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க. இதோட அளவு வந்து 4க்கு 5. இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. அது போக இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா வழியாக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு வந்து 4க்கு 7. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் டாய்லெட் கம் பாத்ரூமில் தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 டாய்லெட் கம் பாத்ரூம் போக வீட்டோட அவுட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. செட்பேக் ஸ்பேஸ் வழியாக போகணுங்க. இந்த வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் இருக்குன்னா தாராளமாக அவங்க ஓடி விளையாடுற அளவுக்கு இந்த வீட்டை சுற்றியும் இடம் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் வந்து ஜனமூலைங்க. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து 2 டேப் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் தான் வந்து இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவு வந்து 4க்கு 5. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் ஒர்க்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வரலாம். நல்லா தாராளமாக செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயும் பெரிய செட்பேக் ஸ்பேஸு. அந்த இடத்துல தான் இந்த வீட்டோட அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குங்க. அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். அந்த கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் வந்து அந்த அவுட்டர் ஸ்டார் கேஸு. இந்த மாதிரியான வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறோம் அப்படின்னா அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுக்கும்போது நம்ம மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடலாம். அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் அவுட் சைடில் கொடுத்துருக்கும் போது நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ஷனுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக ரைட் சைட் உங்களோட ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அப்படி மேலே போயிடலாமா? அந்த ஸ்டெப்ஸுக்குள்ளாமே பார்த்தீங்கன்னா அந்த வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. மேலே வரும்போது ஹேண்டில் வந்து எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டெரஸில் வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்காங்க. அது வந்து க்ரில் ஒர்க் பண்ணி ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த டெரஸில் துணி காயப்படுறக்கான ஆங்கிள் இருக்குங்க. அது போக ஒரு டேப் கனெக்ஷனும் இருக்குது. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 57 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்தில் அங்கே பார்த்த அந்த வீடுமே பார்த்திங்கன்னா 57 லட்ச ரூபா. அதுக்கு பக்கத்தில் நம்ம அங்கே பார்த்த அந்த வீடுமே பார்த்திங்கன்னா 57 லட்ச ரூபா. இந்த வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு 2 நாளில் புக் ஆயிடுச்சு. அதனால் இந்த லொக்கேஷனில் நல்லா மூவிங் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்க்குறாங்க, உடனே பிடிச்சி போயிடுது. நிறைய பேர் வந்து பார்த்தாலும் 2 நாளுக்குள்ளெல்லாம் ஒரு வீடு புக் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் லொக்கேஷனும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடுகளும் நல்லாயிருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். நிறைய வீடு இருக்க மாதிரியான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைட்லலாம் பாருங்களேன், அவ்வளோ வீடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் பாருங்கள், நிறைய வீடு இருக்குது. இங்கே வந்து நல்ல தண்ணி இருக்குது, இபி இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. சுற்றியும் நிறைய நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, கடை இருக்குது. முன்னாடி கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் போனோம்னா கடை இருக்குது. இந்த சைடு ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன் வியூவும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வியூவோட நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
கண்டிப்பாக இந்த வீடை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு அழகான சூப்பரான வீடுகளோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.